2025ல் என்னுடைய டார்கெட்டு இதுதான். அப்புறம் நான் கண்டிப்பாக இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒரு கோலாக நான் செட் பண்ணியிருக்கேன். அது என்ன கோலு, அந்த கோல் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான சேவிங்ஸை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் ஏதாவது 2025ல் ஒரு கோலை செட் பண்ணி அதை டார்கெட் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கும் இந்த சேவிங்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2025ல் நான் சேமிக்கணும், நான் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். அதுவும் நான் சேவ் பண்ணி வாங்க போகிற ஒரு விஷயம் கூட. நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசை இருக்கும். ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு நம்மக்கிட்ட போதுமான வருமானம் இருக்காது. அந்த வருமானத்திலேருந்து வரக்கூடிய அந்த குறைந்த வருமானத்துலேருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணி நம்மளுடைய கோல்ஸ் அண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, நான் இவ்வளோ ரூபா இந்த இந்த இயர் எண்டில் நான் கோல் சேர்க்க போகிறேன், சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னு ஒரு டார்கெட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 50 to 1 lakh கூட 1 lakhக்குள்ளே நான் இந்த 2025ல் சேவ் பண்ணணுன்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். அந்த டார்கெட் வச்சுருக்க காரணம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த அமௌண்ட்டோட சேவிங்ஸ் டார்கெட் வச்சுருக்கேன். நான் இந்த 1 lakh எப்படி சேவ் பண்ணலாங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டார்கெட்டு நீங்கள் என்னவா கோல் செட் பண்ண போகிறீங்கிறதையும் என்னுடைய கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் நமக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ண போகிறோம். உண்டியல் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்டியலில் சில்லறை காசு போட்டு நம்மளால் 1,00,000 ரூபாய் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தவறான விஷயம். அந்த சில்லறை காசு இன்றைக்கி எனக்கு 1 பவுன் நான் வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பணம் சேர்ந்துருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் 2024ல் இந்த உண்டியல் சேவிங்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது நான் 2025 ஆகஸ்ட்டில் நான் 1 பவுனுக்கு நகை எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு நான் டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நியூ இயருக்கு ஏதாவது ஒரு வாங்கணும்ல. இப்போது 1 வீக் தான் இருக்குது. நியூ இயருக்கு ஏதாவது ஒரு கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த மாதிரி வாங்குவேன். ஒரு காயினாச்சு, ஒரு 1/2 கிராம் காயினாச்சு வாங்குவேன். அதுக்காச்சு நான் அந்த உண்டியல் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் 1 பவுன் வாங்க முடியுதுன்னா உங்களால் ஏன் ஒரு 1/2 பவுன் வாங்க முடியாதா? நீங்கள் அதாவது குறைந்த வருமானம் இருக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி தான் 1 பவுன்லேருந்து 2 பவுன் வரைக்கும் நான் டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆகஸ்ட் மந்தில் ஒரு சீட்டும் முடிய போகுது. ஸோ அந்த சீட்டு ப்ளஸ் நாங்கள் சேர்த்து வச்சுருக்க உண்டியல் பணம் அதெல்லாம். இப்போ நான் உண்டியல்லே நிறைய வெரைட்டி சொல்லியிருக்கேன். என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. நான் சேவ் பண்ணுறது எனக்கு நகை வாங்குறதுக்குள்ள ஆசை. என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்காக நான் சேவிங்ஸ் பண்ண வைக்க போகிற கோல்டு காயினு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் என் பொண்ணு சேர்க்குற விஷயத்துலேருந்து நான் வாங்குவேன். இன்னொன்று அவங்க ஏதாவது திங்ஸ் வாங்கி கேட்குறாங்கன்னா அந்த உண்டியல் காசு நம்ம எடுக்கும் போது தான் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் வச்சுருவேன். ஏன்னா அந்த பசங்களுக்கு நம்ம சேவ் பண்ணி ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனசு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கணும். 2 பேருமே கேட்டதெல்லாம் இப்போ என் பையன் சொல்வாங்க, ஏதாவது வேணும்னா டேடி மணி கொடுப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அதை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருளோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது, அந்த பொருளோட விலை தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க சேவ் பண்ணி அந்த காசை அவங்க கொடுத்து அவங்களுக்கு அந்த காசுக்கு அவங்க பொருள் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு அவங்க அதை உணரணும். இப்போலேருந்தே நம்ம கற்றுக் கொடுத்தா தான் அவங்களோட வாழ்க்கையை இன்னும்
ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இப்போவே வந்து அவங்கள செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, அழுவுறாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறது, கஷ்டப்படுவாங்க. நமக்கு கிடைக்காதது நம்ம பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து கண்டிப்பா அந்த மாரி எண்ணம் இருக்கவே கூடாது. அவங்களுக்கும் சில ரிஜெக்ஷன் இருந்தா தான், அவங்களாலயும் அவங்க தோல்விய வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு எந்திரிச்சு அவங்களால ஓட முடியும். ஸோ, அவங்க பசங்களுக்கும் அந்த மாரி வந்து கத்துக் குடுக்கணும். அடுத்தது இந்த நியூ இயர்க்கு வந்து நான் கோல்டு காயின் வந்து ஒரு 1/2 கிராம்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 4 கிராம்க்குள்ளே நான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து கோல்டு காயின் இன்னும் 1 வீக் தானே இருக்குது, நம்மளால் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த டைம் நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இப்போ நியூ இயர்க்கு வந்து நம்ம 1 கிராம் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு 50 டேஸ் இருந்துச்சு. 50 டேஸில் வந்து நம்மளால் 1 கிராமாச்சும் நமக்கு எடுக்கக்கூடிய பணம் சேவ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை இனிமையாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸு இல்லை ஒரு 50 டேஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து கோல்டு சீட்டு போடலாம். கோல்டு சீட்டு போடுறது ரொம்பவே நல்லது. நம்ம கையில் பணம் வச்சு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பழக்கமாக இருந்தாலும், அது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு எடுக்க தோணும். ஆனால் இதே நீங்கள் கோல்டு சீட்டு போட்டிங்கன்னா, அந்த பணம் அவங்களுக்கு நீங்கள் கட்டணும். இன்னொன்று ஆட்டோ பேமெண்ட்டு பண்ணுற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வச்சிடணும். அந்த அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ பேமெண்ட்டாக போயிடணும். அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட்டு போயிடும். நமக்கு கட்டுற அந்த ஒரு ஞாபகம் இல்லைனாலும் அது கண்டிப்பாக போயிடும். நமக்கு அது ஒரு சேவிங்ஸ் ஆகிட்டுருக்கும். நீங்கள் கையில் பணம் சேவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம இதை எடுத்துடலாம், நெக்ஸ்ட்டு நமக்கு மணி வரும்போது அதை போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த தப்பு மட்டும் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 6 ஜார் மெத்தடுன்னு நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய விஷயமான அந்த 6 ஜார் சேவிங்ஸ் மெத்தடு. அது நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் வந்து அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத தான் உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுற நிறையா வியூவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டு, எஜுகேஷன் ஃபண்டுன்னு நான் ரொம்ப கிளியராக அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து எஜுகேஷன் ஃபண்டுங்கும்போது நமக்கு ரொம்ப லாங் டேர்மாக, இப்போது நம்ம குழந்த வந்து ஏதாவது ஒரு பெரிய படிப்பு படிக்க தான் போகிறாங்க. ஒரு காலேஜ் படிக்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அவங்க படிக்க போகிற ஜென்ரேஷனுக்கும் ரொம்பவே டிஃபர் ஆகும். நான் படிக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எனக்கு வந்து மெரிட்டோடு பார்த்திங்கன்னா, நான் முடிக்கும் போதே 5 lakhs தான் எனக்கு ஆச்சு, ஹாஸ்டல் ஃபீஸோடு இன்க்ளூடிங் சேர்த்து. ஆனால் இப்போது மெரிட்டே வந்து 3 lakhs சம்திங் வந்து போயிட்டுருக்குது. 3,75,000 1 இயருக்கு. 1 இயருக்கு அவங்க டேர்ம் ஃபீஸ் மட்டுமே ஒரு இயருக்கு வந்து கட்டிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எஜுகேஷனோட இத்தனைக்கும் மெரிட் சீட்டே இப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம பசங்களுடைய எஜுகேஷன் லெவல்லாம் ரொம்பவே பெருசாக போயிட்டுருக்கோம். அதனால் அவங்களுக்கு ப்ரிகாஷனாக நீங்கள் வந்து அதோடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் பண்ணி வச்சா தான், அப்போ போய் நீங்கள் வந்து ஏதாவது கடன் வாங்குறது, அந்த டைமுக்கு நமக்கும் ஏஜ் ஆகிடும். அப்போ நம்மளை நம்பி கடன் கொடுக்கவும் மாட்டாங்க. கடன் ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்குறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். கொடுக்கலன்னா அதுவும் மனஸ்தாபமாக இருக்கும். அந்த டைம் சொந்தக்காரவங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிற சேவிங்ஸ் தான் வந்து நம்மளால் அவங்கள வந்து படிக்க வைக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு சேவிங்ஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அந்த டைம் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம படிக்க வைக்க முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்க காலேஜ் போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க நல்லா படிக்கும்போது அவங்களுக்கு அந்த எஜுகேஷனை கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பற்றியே நம்ம சேனலில் ரொம்ப வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த செல்வமகள் திட்டம், செல்வமகன் திட்டம் இதெல்லாம் போடாமல் இருக்கிறீங்க, ஆர்டி போடாமல் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்லேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் இந்த மாதிரி விசாரித்து ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை பொன்மகன் சேவிங் திட்டம், பொன்மகள் சேவிங் திட்டம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட மேரேஜுக்கோ இல்லை படிப்புக்கோ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு நமக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் அதுவும் ஆகும்.
இப்போ நான் ஆர்டி நான் வந்து என் பொண்ணுக்கும் பையனுக்கும் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஒரு 21, 18 இயர்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகும். அவங்க படித்து முடிச்சுட்டு ஏதாவது அவங்க பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு வீட்டில் இருக்கிற நம்மவங்களுக்கு கூட ஒரு அமௌண்ட் அதாவது போடலாம் போஸ்ட் ஆஃபீஸில். இதில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னா, பிபிஎஃப் போட்டிருக்கோம். பிபிஎஃப் வந்து ரொம்ப லாங் டேர்ம் தான். அதை வந்து நமக்கும் போடலாம், பெரியவங்களுக்கு ஆர்டி கூட போடலாம். ஆர்டியில் வந்து 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்குமே போடலாம். நீங்கள் 1 இயர் வரைக்குமே முடிச்சுட்டு கூட அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் 5 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த அமௌண்ட் போடலாம். ஏதாவது ஒரு டார்கெட் லாங் லாஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு பொருள் பெரிய பொருளுக்கு ஆசைப்படுறீங்க, ஒரு லேண்டே வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அந்த லேண்டு வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் அமௌண்ட் ஆர்டியில் போட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு லம்ப் அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ அதுலேருந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது நான் வந்து எமர்ஜென்சி இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நீங்கள் அந்த இப்போ எஜுகேஷனுக்கு எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதுலேயும் வந்து மந்த்லி பட்ஜெட்லேயே வந்து நம்ம மாதம் மாதம் எமர்ஜென்சிக்குன்னு என்ன பண்ண போகிறோம், அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறோம். அதுவும் நான் 6 ஜார் மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு சேவிங்ஸ் மெத்தடில் சொல்லியிருக்கேன். அதில் எல்லாமே கவர் ஆகிடும் அந்த 6 ஜார் மெத்தடு வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த 2025 நான் அந்த ஆகஸ்ட் மந்த்து என்னுடைய சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னோடய டார்கெட் வந்து ஆரம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது. ஆரம்னா இப்போ நம்ம வாங்குகிற நகையெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தது யார், நம்ம பசங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால் அவங்களுக்கு தான் சேவ் பண்ண போகிறோம். அடுத்தது ஒரு ஆரம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். அதுக்கான சேவிங்ஸும் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நீங்களும் வந்து ஒரு டார்கெட் வச்சு நீங்களும் சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து சில பேருக்கு வந்து என்ன ஆரம்லாம் ஒரு வாங்குறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிற மக்களுக்கு தான் ஒரு சேவ் பண்ணி நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு.